அனைவருக்கும் வணக்கம். நீங்க நம்ம பார்க்க போற வீடியோ செம்ம ஒரு வீடியோ தான். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் நாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட்டா வந்து அமையும். எப்படிலாம் தொழிற்சாலைகள் இயங்குது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் உலகத்துல இயங்கிட்டு தான் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாம எப்படி மீன்கள் கோழிகள்லாம் வந்து கட் பண்ணி அழகா ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பல விஷயங்களை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம நாடுகளில் தான் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுல, அயல் நாடுகளில் மேக்ஸிமம் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி எல்லா கடைகளையுமே பார்சலாக தான் வந்துருக்கும் எல்லா மார்க்கெட்லேயும். அதே போல் தான் இதை பாருங்கள், மீன் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். மீன் எவ்வளோ அழகாக பேக்கேஜ் பண்ணுறாங்கன்னு உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மீனும் இப்படி தான் வந்து பேக்கேஜ் ஆகி வெளில வருது. உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். கடலில் போயிட்டு இந்த மாதிரி மொத்தமாக மீன் பிடிச்சி வருவாங்க. நம்ம நாடுகளை விட அயல் நாடுகள் மீனவர்கள் ரொம்பவே அதிகம். கடலில் இப்படி தான் மீன் பிடிப்பாங்க. மொத்தமாக மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வந்து கொடுத்துருவாங்க. தனித்தனியாக எந்தெந்த சைஸ் எப்படி வேணுமோ அந்தந்த சைஸ் தகுந்த மாதிரி அது வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது எப்படி தலையை மட்டும் கட் பண்ணி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். அதாவது பெரிய மீன் தனியாக வந்து போயிடும், சின்ன மீன் தனியாக போயிடும். இப்படி தான் மீன்களெல்லாம் சுத்தப்படுத்தி அழகாக பேக்கேஜ் ஆகுது. உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. அந்த பெரிய மீன்களை எப்படி கட் பண்ணி எவ்வளோ அழகாக பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்கும். ஏன்னா இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கூட நமக்கு யோசிச்சு தோணும். அந்த அளவுக்கு செம்ம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் முக்கியமாக பாருங்கள், இந்த மீனை கட் பண்ணி எப்படி வந்து சதையை மட்டும் அடுக்கிறாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஃபேக்ட்ரியில் இயங்கிட்டு தான் இருக்குது. இது வந்து வெல்லம். நம்ம சாதாரணமாக நினைப்போம் வெல்லம் எப்படி தயாராகுதுன்ட்டு. கருப்பஞ்சாறு அடித்து இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பெரிய ஒரு கொப்பரில் போட்டுருவாங்க. பெரிய ஒரு கொப்பரில் ஊற்றி அதை வந்து எப்படி வந்து அழுக்கெடுக்கிறாங்க பாருங்கள். அழுக்கெடுத்த பிறகு அதில் வந்து சுண்ணாம்பு வந்து கலப்பாங்க. சுண்ணாம்பு கலந்தால் தான் நல்ல ஒரு வெல்லமாக வந்து வரும். அதனால் சுண்ணாம்பு கலந்த பிற்பாடு அது வந்து வெல்லமாக மாறும். அதாவது நம்ம பாலுக்கு எப்படி தயிர் ஊற்றுறோமோ அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி வெல்லத்துக்கு சுண்ணாம்பு கலந்து அது வந்து வெல்லமாக மாறுறதுக்கு உதவி செய்யுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை படிப்படியாக வந்து எடுத்துகிட்டு வந்து எப்படி அதை வெல்லமாக மாற்றி சூப்பராக வந்து ஆக்குறாங்க பாருங்கள். உண்மையை பார்க்கும்போதே செம்மையாக வந்துருக்குல்ல. அதுக்கு எடுத்தது பாருங்கள். அடுத்து இதை பாருங்கள், சிக்கன் வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை கட் பண்ணி பார்சல் பண்ணுறது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையில் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்கள். உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு 100 பேருக்கு மேலே இதில் வேலை செய்கிறாங்கன்னா பார்த்துங்க. அதே சமயம் ஒரு நாளைக்கு 1,00,000 கோழி வரலையும் இவங்க கட் பண்ணி பார்சல் பண்ணுறாங்களாம். அந்தளவுக்கு வேலை நடந்துருக்கு. நம்ம கடையில் போய் கோழி வாங்கினோம்னா ஒன்றுனா தான் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ட்ரியில் எப்படி இயங்குதுன்னு பாருங்கள். உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சர்வசாதாரணமாக பல லட்சம் கோழிகள் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் வந்து வேலை முடியும்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. முதல்ல கோழிகள் எல்லாமே தனியாக ஒன்று இந்த மாதிரி ரெக்கையெல்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி வரும். அடுத்தது இவங்க க்ளீன் பண்ணி எப்படி பார்சல் பண்ணுறாங்க பாருங்க. சோமப்பொடி எப்படி தயாராகுது பாருங்க. பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்கும். நெய்யை வந்து ஊற்றிக்கணும். அதுக்கு பிறகு கடலை மாவு கொட்டிக்கிட்டு எப்படி கலக்கிறாங்க பாருங்க. உண்மையாக பார்க்கும்போதே செம்மையாக வந்திருக்கும். எப்படி சோமப்பொடி வந்து கலந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையாக நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பிறகு பாருங்கள், இது நல்லா கலந்துக்கிறாங்க. நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் சர்க்கரையை வந்து கலக்கிறது. சர்க்கரையை பாவு காய்ச்சி அதில் வந்து எப்படி வந்து சோமப்பொடி கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகுது பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போதே செம்மையாக வந்திருக்கும். இப்படிலாம் தயாராதான்ட்டு அதை வந்து பாவாக வந்து ஊற்றின பிறகு தான் அதுக்கு பிறகு தான் அதை வந்து சோமப்பொடியாக வந்து உருமாற்றுவாங்க. உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக இருந்திருக்கும். இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பல மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க இதில். இந்த மாதிரி தான் கேண்டி மிட்டாய் கூட இருந்தாலும் சோமப்பொடி பண்ணுறது இன்னொரு செம்ம ஒரு இது. அதுக்கு பிறகு அந்த பாவு கூட இந்த மாதிரி இந்த கடலை மாதிரி காய்ச்சதை நல்லா வச்சு தேய்ச்சிட்டு எப்படி வந்து அவங்க
எப்படி அவங்க சூப்பராக வந்து சோம்பொடி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் சோம்பொடி தயாராகுது. பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்கும். பல மாதிரி அடித்து இந்த மாதிரி இழுத்தோம்னா அதுக்கு பிறகு பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வந்து வந்துடும். இப்படி தான் சோம்பொடி தயாராகி நமக்கு வந்து வருது. இதில் பலவிதமான பொருட்கள் சோம்பொடியில் வந்து தயார் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம செம்ம ஒரு டேஸ்ட்டாகவும் வந்துருக்குது. எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். இப்படிலாம் தொழிற்சாலைகளில் பலவிதமாக பண்ணி நமக்கு ஆச்சரியத்தை மூட்டுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு செம்மையான ஒரு வீடியோ தான். இந்த பாருங்கள், அமுல் ஐஸ்கிரீம் எப்படி தயாராகுதுன்னு நீங்கள் வந்து உண்மையாகவே ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இப்படிலாம் நடக்குமான்னு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சிக்கு தான் போவீங்க. அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லோருக்கும் பிடிக்கக்கூடியது தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாவே ஒரு செம ஒரு கூலிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலங்களில் வெளுத்து கட்டுவோம் இந்த ஐஸ்கிரீம்கள். இது சாதாரணமாக பாலில் எந்த தயாராகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பால் வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து எடுக்கிறாங்க பாருங்க. பண்ணையிலேருந்து பால் எடுத்து வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பால் பண்ணையில் வைப்பாங்க. பால் பண்ணையில் வச்சு அதை அதுக்கப்புறம் பதப்படுத்தி எப்படி வந்து எடுக்கிறாங்க பாருங்க. அதன் மூலயமா எப்படி பவுடராக்கி எப்படி பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கு பிறகு பல மூலப்பொருட்கள் சுகர் முதல் கொண்டு எல்லாமே கலந்து இப்படி வந்து ஆக்குறாங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்க்கும்போது செம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்கும். 4லேருந்து 6 மணி நேரம் வரலையும் இவங்க வச்சிருந்து எப்படி இந்த பதப்படுத்துகிறாங்க பாருங்கள். உடனடியாக அந்த மூலப்பொருள்லாம் கலந்து இந்த மாதிரி இந்த பால் எல்லாமே ஐஸ்கிரீம் மாறிடுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேர்த்து எவ்வளோ அழகாக தயாராகுது பாருங்கள். இப்படிலாம் உலகத்தில் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு பிறகு எப்படி பேக்கேஜ் ஆகுது பாருங்கள். எல்லாமே மிஷினரி தான். ஒன்று கூட மனிதன் கையால் செய்யறதில்ல. பார்க்கும்போதும் செம்மையாக வந்திருக்கும். உண்மையிலே இந்த மாதிரி ஆச்சரியங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய ஐஸ்கிரீம் எல்லாமே படிப்படியாக கிரீம் கீழே அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் அதுக்கு மேலே கிரீம் அந்த மாதிரி வந்து பல விதமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளோட உணவுகள் எப்படிலாம் வந்து தயாராகுது பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள், நிறைய உணவுப் பொருள், நிறைய தொழிற்சாலைகளில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் பல விஷயங்களை எங்கள் சேனலில் கொடுக்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நாங்கள் அடுத்தது வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக அமையும். இப்படிலாம் உலகங்களில் நடக்குமான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு பலவிதமான ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கு நம்ம சேனலில். இதே போல் பல பொருட்கள் உணவுப் பொருளாக இருந்தாலும் இல்லை ஆபரணமாக இருந்தாலும் எப்படி தயாராகுதுன்றது தான் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்க போகிறோம்.